வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். குஜராத்தின் பரூச் மாவட்டத்தில் பாகிஸ்தானின் உளவுத்துறை ISIக்காக இந்திய ராணுவ சாதனங்கள் தொடர்பான தகவல்களை பெற உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்திய புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்தனர். இதில் உள்ள முக்கிய விஷயம், பாகிஸ்தானின் உளவுத்துறை ISI உளவு பார்க்க உளவாளியை அனுப்பியது பிரம்மோஸ் ஏவுகணையின் தொழில்நுட்பத்தை உளவு பார்ப்பதற்கு. ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ வேறு ஒரு ராணுவ சாதனத்தின் உளவு தகவல். பிரவீன் மிஸ்ரா என்று அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்ட நபர் பாகிஸ்தானின் உளவுத்துறை ISIயின் பெண் உளவாளி சோனல் ஹர்க் என்பவரால் திட்டமிடப்பட்டு தேன் பொறியில் சிக்கி தகவல் கொடுக்கும் நபராக மாறியதாக கூறப்படுகிறது. இந்திய புலனாய்வாளர்களால் செய்யப்பட்ட புலனாய்வின்படி இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO இந்திய பாதுகாப்பு படைகளுக்காக உருவாக்கிய ஆளற்ற விமானங்கள் தொடர்பான முக்கியமான விவரங்கள் மற்றும் தரவுகளை பிரவீன் மிஸ்ரா பாகிஸ்தான் உளவுத்துறை ISIயின் பெண் உளவாளிக்கு வெளிப்படுத்தியதாக தெரிய வருகிறது. தன்னை சோனல் ஹார்க் என்று அறிமுகம் செய்த ISIயின் பெண் உளவாளி தாம் சண்டிகாரில் IBM நிறுவனத்தில் வேலை செய்வதாக கூறியுள்ளார். பிரவீன் மிஸ்ராவை குறிவைத்து சிக்க வைக்க பாகிஸ்தானிய ISIயின் பெண் உளவாளி இந்திய வாட்ஸ்அப் எண்ணையும் சோனல் ஹர்க்கின் போலி ஃபேஸ்புக் ஐடியையும் பயன்படுத்தினார். ஏரோநாட்டிக்ஸ் என்ஜினியரான பிரவீன் மிஸ்ரா குஜராத் மாநிலம் அங்கலேஷ்கரில் உள்ள நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அந்த அங்கலேஷ்வர் தனியார் நிறுவனம் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDOவுக்கு அவர்களது ஆளற்ற விமான வடிவமைப்புகளுக்கு தேவையான செயற்கை ரசாயனத்தை வழங்கியது. இந்திய தயாரிப்பு பிரம்மோஸ் ஏவுகணை தொடர்பான முக்கியமான விவரங்களை தேடிக் கொண்டிருந்த பாகிஸ்தானின் பெண் உளவாளி சமூக ஊடகங்கள் மூலம் மிஸ்ராவுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டார். அதன் பின் சில தகவல்களை பேச்சுவாக்கில் அவரிடம் கேட்டுள்ளார். மிஸ்ராவை சிக்க வைக்க இந்திய வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்திய பாகிஸ்தான் பெண் உளவாளியை ஒரு இந்தியர் என்று பிரவீன் மிஸ்ரா நினைத்திருந்தார் என்று கூறப்படுகிறது. பாகிஸ்தானிய ISIயின் பெண் உளவாளி முக்கியமான பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை பகிர்வதில் மிஸ்ராவை வெற்றிகரமாக கவர்ந்தார். ISIயின் பெண் உளவாளி மிஸ்ராவின் அலுவலக கணனி சேவலில் தீம்பொருளை நிறுவ முயன்றதாகவும் கூறப்படுகிறது. அதை இந்திய ராணுவ உளவுத்துறை தெரிந்து கொண்டு பிரவீன் மிஸ்ராவை மடக்கி விசாரணை வளையத்திற்குள் கொண்டு சென்றது. புலனாய்வில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பிரவீன் மிஸ்ரா மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவு 123 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 123 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டால் தேசிய பாதுகாப்பு மற்றும் போர் நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் புலனாய்வில் வெளியானால் அவற்றை மறைக்கும் அதிகாரம் கொண்டது. கூடுதலாக இந்த வழக்கில் IT சட்டத்தின் கீழ் தொடர்புடைய பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தகவல்களை வெளியிட்டு CID ADGP ராஜ்குமார் பாண்டியன் ஹைதராபாத்தில் உள்ள DRDOவுக்கு மூலப்பொருட்களை வழங்கும் ஒரு குஜராத் நிறுவனத்தில் பணியாற்றிய பிரவீன் மிஸ்ரா என்பவரை உளவு பார்த்தல் குற்றங்களுக்காக கைது செய்திருப்பதை உறுதி செய்தார். இந்தியாவின் பாதுகாப்பு தொடர்பான தகவல்களை பெற பாகிஸ்தான் உளவுத்துறை பிரவீன் மிஸ்ராவை பயன்படுத்தி கொண்டது. பிரவீன் மிஸ்ரா சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார் என்று அவர் மேலும் கூறினார். உதம்பூரில் உள்ள இந்திய ராணுவ உளவுத்துறையினருக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையிலேயே தகவலுக்கு பின்னர் பிரவீன் மிஸ்ரா சிக்கிக் கொள்ள விசாரணை தொடங்கியது. பாகிஸ்தான் உளவுத்துறை இந்திய ஆயுதப்படைகள் DRDO, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL மற்றும் ஏவுகணை அமைப்பு வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள தற்போதைய அல்லது ஓய்வு பெற்ற பணியாளர்களை குறிவைக்க முயற்சிக்கிறது என்று அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் உளவுத்துறை ISI நீண்ட காலமாக இதுபோன்ற உளவு பார்க்கும் முயற்சிகளில் ஈடுபடுகிறது. இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது கணிசமாக குறைக்கப்பட்டு அவை உள்நாட்டில் தயாரிக்கப்பட தொடங்கியுள்ளதால் சமீப காலத்தில் பாகிஸ்தானின் உளவுத்துறை ISIயின் உளவு பார்க்கும் செயற்பாடுகள் இந்தியாவில் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது.